இந்த ஒரு பொருள் இருந்தால் போதுமா உங்களுடைய கேஸ் ஸ்டவ்வை வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணலாமா? அது எப்படி அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் அந்த டிப்ஸு. பாருங்கள், இதுதான் என்னுடைய கேஸ் ஸ்டவ் வந்து எப்படி இருக்குது பாருங்கள். நிறைய வந்து அழுக்கு கரைகள் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம பால் அது குழம்பு வைக்கிற இடத்துலலாம் வந்து நிறைய வந்து சிந்தி அந்த இடம் ஃபுல்லாக வந்து கருப்பு பிடிச்சி போய் இருக்குது. இப்போ இதைத்தான் வந்து நம்ம ஈஸியாக வந்து க்ளீன் பண்ண போகிறோம். நீங்கள் தண்ணிக்குள்ளெல்லாம் ஊற போட்டு அதுக்கப்புறம் வந்து தேய்ச்சி ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி க்ளீன் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நான் சொல்கிறேன், இந்த முறையில் நீங்கள் க்ளீன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய கேஸ் ஸ்டவ் வந்து நல்லா நீட்டாக க்ளீனாக இருக்கும். நீங்களே ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க, ஆஹா இந்த பொருளில் இப்படி க்ளீன் ஆகுமா அப்படின்னுக்காக. இன்றைக்கி அதுக்காகத்தான் நீ எடுத்துருக்க பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கோதுமை மாவு. இந்த கோதுமை மாவை வந்து நீங்கள் பூரி சப்பாத்தி எல்லாம் வந்து நீங்கள் வந்து தேய்ச்சதுக்கப்புறம் வேஸ்ட்டான மாவு இருக்குது பாருங்கள், அதெல்லாம் வந்து கீழே தூக்கி போடாதீங்க. நிறைய க்ளீனிங் டிப்ஸ்க்காக வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும். இன்றைக்கி அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து இந்த கோதுமை மாவை வச்சு நான் வந்து கேஸ் ஸ்டவ் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். இப்போ கேஸ் ஸ்டவ்வில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நான் வந்து தேய்ச்சி விட்றேன். இப்போ பாருங்கள், நான் கைகளால் தான் வந்து நான் வந்து தேய்ச்சி விட்றேன். கைகளால் எதுக்கு தேய்க்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கிளாஸு கேஸ் ஸ்டவ்வு ரொம்ப சாஃப்டாக வந்து ஹேண்டில் பண்ணணும். அதனால் வந்து கைகளால் தேய்ச்சி விட்றேன். பாருங்கள், வந்து நம்ம வந்து குழம்பு பால்லாம் சிந்துற இடத்துலேயே வந்து நான் வந்து கோதுமை மாவை யூஸ் பண்ணி தான் வந்து தேய்ச்சி விட்றேன். இப்படி தேய்ச்சி விடுறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு வந்து அந்த கேஸ் ஸ்டவ்வில் உள்ள எல்லா எண்ணெய் பிசுக்குகளும் வந்து உடனே வந்து வெளியேறிடும். பாருங்கள், வந்து நல்லாவே எனக்கே நல்லா தெரியுது. அப்படியே வந்து எனக்கு கோதுமை மாவில் ஃபுல்லாக வந்து எண்ணெய் பிசு தன்மை எல்லாமே வந்துட்டு பாருங்கள், நான் வந்து எல்லா இடத்துலையும் வந்து தேய்ச்சி விட்றேன். அதே மாதிரி வந்து நம்ம வந்து 1 2 3ன்னு வைப்போம்ல, அந்த இடத்துலையும் கீழே இடத்துலையும் வந்து நல்லாவே தேய்ச்சி விட்றேன். அந்த இடத்துலையும் எவ்வளோ எண்ணெய் பிசுக்கு தன்மை பாருங்கள், அது எல்லாமே வந்து வந்துடுச்சு. இப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஒரு சாஃப்டான ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்து நீங்கள் தேய்க்கலாம். இது வந்து இந்த மெத்தடு வந்து இந்த கேஸ் ஸ்டவ்வுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன டைப் ஆஃப் கேஸ் ஸ்டவ்வாக இருந்தாலும் அதுக்கு வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். மித்த டைப் ஆஃப் கேஸ் ஸ்டவ்லாம் இருந்தால் நீங்கள் வந்து ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு வந்து யூஸ் பண்ணலாம். இதுமாரி கிளாஸ் வியராக இருந்தால் கேஸ் ஸ்டவ்வாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து சாஃப்டான வந்து கிளாத்தோ இல்லைன்னா வந்து ஒரு ஸ்க்ரப்பரோ தான் யூஸ் பண்ணணும். இப்போ பிறகு ஒரு சாஃப்டான ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்து இப்போ வந்து லைட்டாக வந்து தேய்ச்சி விட்றேன். பால் வந்து நல்லாவே சிந்திருக்கு, அடி பிடிச்சிருக்கு, அந்த இடம் ஃபுல்லாக கருப்பாயிருச்சு. அதனால் வந்து வந்து ஸ்க்ரப்பர் வச்சு நான் தேய்ச்சி விட்றேன். ஃபஸ்ட்டு கோதுமை மாவை வச்சு நம்ம தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் லைட்டாக வந்து தண்ணி ஊற்றி இப்போ வந்து எல்லா இடத்துலையும் நான் தேய்ச்சி விட்றேன். அழுக்கு வந்து சுத்தமாக ரிமூவ் ஆயிரும். உங்களுக்கே வந்து கண்கூட பார்த்தாவே தெரியும் இந்த கோதுமை மாவில் இப்படி க்ளீன் பண்ணலாமா அப்படின்னு. ஏன்னா வந்து இவ்வளோ நாள் ஒரு இந்த டிப்ஸ் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து ரொம்ப நேரம் டைம் சேவ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து நம்ம கேஸ் ஸ்டவ்வுக்காக ரொம்ப வந்து க்ளீன் பண்ணணும்னு அவசியமே இல்லை. தண்ணி ஊற்றி லிக்விட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அழுத்தி தேய்ச்சி கொஞ்சம் நேரம் ஊற வச்சு அப்படிலாம் எதுவுமே பண்ண வேண்டாம். இன்ஸ்டண்ட்டாக வந்து கோதுமை மாவை தூவி விட்டு லைட்டாக வந்து தேய்ச்சி விட்டாவே போதும். அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும்னு அவசியம் கூட இல்லை. உடனே வந்து அது எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிரும். இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த இடத்துலலாம் லைட்டாக வந்து அந்த கோதுமை மாவை போட்டு லைட்டாக தான் தேய்ச்சி விட்றேன். எவ்வளோ சூப்பராக வந்து வெளியேறிட்டு பாருங்கள். இப்போ கேஸ் ஸ்டவ்வை வந்து நான் க்ளீன் பண்ணிவிட்டு காமிக்கேன். உங்களுக்கே வந்து ரிசல்ட் நல்லாவே தெரியும். நம்ம சேனலில் வந்து கேஸ் ஸ்டவ்வை க்ளீன் பண்ணுறதை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். இன்றைக்கி நான் போட்ட வீடியோ ரொம்ப ரொம்ப எளிமையான ஈஸியாக க்ளீன் பண்ணுற ஒரு முறை தான். இல்லை உங்களுக்கு வந்து டீப்பாக க்ளீன் பண்ணணும் அப்படின்னா இன்னும் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது, அதை போய் செக் பண்ணி வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலில் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. கண்டிப்பாக வந்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அதேமாதிரி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், வந்து நல்லாவே கேஸ் ஸ்டவ் வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா வந்து காஞ்சிருச்சு. அதனால் வந்து அப்படி நம்ம வந்து தொடச்சி எடுக்க முடியாது. ஒன்று வந்து இதேமாரி தண்ணியை லைட்டாக ஊற்றி வந்து நீங்கள் வந்து தொடச்சி எடுக்கலாம். இல்லைன்னா ஒரு ஈர துணியை வந்து ஒரு டவலை வந்து நல்லா வந்து தண்ணியில் நனைச்சி நீங்கள் தொடச்சி விட்டீங்க அப்படின்னாவே வந்து அந்த கோதுமை மாவு எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிரும். ரொம்ப நேரம் வந்து கோதுமை மாவை வந்து நீங்கள் வந்து காய விட்றாதீங்க. அப்புறம் வந்து நம்மளுக்கு அதுவே வந்து தேய்ச்சி எடுக்க ரொம்ப நேரம் ஆயிரும். இப்போ லைட்டாக வந்து ஒரு 5 நிமிஷம் ஆனாவே போதும். காஞ்சிருச்சு அப்படின்னா அப்படி ஈர துணியோ இல்லைன்னா வந்து லைட்டாக தண்ணியோ வச்சு வந்து நீங்கள் வந்து தொடச்சி விடுங்க. இப்போ வந்து நான் வந்து லைட்டாக வந்து தண்ணியை ஊற்றி
லைட்டாக வந்து தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு காஞ்ச டவலை வச்சு நான் சுத்தமாக வந்து தொடச்சி விட்றேன். அப்போ வந்து உங்களுக்கே தெரியும் இவ்வளோ சூப்பராக வந்து பளிங்கு போல் வந்து புதுசு போல் வந்து உங்களுடைய கேஸ் ஸ்டவ் ஆயிடுச்சுன்னு. என்னுடைய கேஸ் ஸ்டவும் அப்படி தான் ஆயிடுச்சு. நல்லா புதுசு போல் கண்ணாடி போல் இருக்குது. கண்டிப்பாக வந்து இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும். ரொம்ப கஷ்டமே படாமல் எளிமையான முறையில் எப்படி கேஸ் ஸ்டவை வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு முறையில் தான் இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். பாருங்கள், நம்ம வந்து பால் கரை எவ்வளோ கரையாக இருந்தது பாருங்கள், இப்போ வந்து எவ்வளோ சுத்தமாக நீட்டாக இருக்குது பாருங்கள். நம்ம அழுத்தம் கொடுத்து எந்த ஒரு கஷ்டப்பட்டு தேய்க்கவே இல்லை. கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ள வீடியோ. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா என்னோடய சேனலை வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக அப்பப்போ வந்து சேரும். இல்லை உங்களுக்கு வந்து என்ன டைப்பான வீடியோ உங்களுக்கு வேணும், க்ளீனிங் டிப்ஸ் வீடியோ அப்படின்னு எனக்கு சொன்னாலும் உங்களுக்கு வந்து அதே மாதிரி டிப்ஸ் வீடியோவும் உங்களுக்கு வந்து என்னுடைய சேனலில் வந்து நான் வந்து டிப்ஸ் வீடியோவாக கொடுக்குறேன். பாருங்கள், ஃபுல்லாக வந்து சூப்பராக வந்து தொடச்சி முடிச்சாச்சு. எல்லா இடத்துலையும் நான் தொடச்சி முடிச்சிட்டேன். இப்போ வந்து கேஸ் ஸ்டவ்வை பாருங்கள் எவ்வளோ ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பராக வந்து க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப ஒரு 5 நிமிஷம் தான் வேலை முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி முறையில் நீங்கள் வந்து உங்கள் கேஸ் ஸ்டவ் வந்து க்ளீன் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான முறை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.